தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏடிஎம் கார்டு யாரெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ, எந்த வகையான ஏடிஎம் கார்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அசத்தலான அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸாக மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். இந்த நிலையில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை காரணமாக இப்போது நாட்டில் சில்லறை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ரொக்க பணப்புழக்கத்திற்காக ஏடிஎம்களில் 500 ரூபாய் 100 ரூபாய் நோட்டுகளை எடுக்கிறோம். இதிலும் பெரும்பாலான ஏடிஎம்களில் 100 ரூபாய்கள் கிடைப்பதில்லை. இந்த நிலையில் சில்லறை தட்டுப்பாட்டை தீர்க்க ஏடிஎம்களில் 10 ரூபாய் 20 50 ரூபாய் நோட்டுகளை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு முன்னோடி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக நீதித்துறை அறிவித்துள்ளது. இந்த முயற்சியின் கீழ் சிறிய மதிப்பு வழங்கும் இயந்திரங்கள் சோதனை செய்யப்பட்டும் வருகின்றன. இந்த இயந்திரங்கள் மூலம் மக்கள் நேரடியாக ரூபாய் 10 ரூபாய் 20 மற்றும் 50 நோட்டுகளை எடுக்க முடியும். இதன் மூலம் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் போதே மக்கள் சில்லறையை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்படும் என்றும் கூறியுள்ளனர். மத்திய அரசின் இந்த அறிவிப்பு பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் நடப்பு நிதியாண்டில் 439.4 கோடி எண்ணிக்கையில் 10 ரூபாய் நோட்டுகள், 193.7 கோடி எண்ணிக்கையில் 20 ரூபாய் நோட்டுகள், 130.3 கோடி எண்ணிக்கையில் 50 ரூபாய் நோட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் வெவ்வேறு மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளுக்கான தேவையை இந்திய ரிசர்வ் வங்கி ஆய்வு செய்து எத்தனை நோட்டுகளை அச்சிட வேண்டும் என்று பரிந்துரைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே ஏடிஎம் இயந்திரங்கள்ல 10 ரூபா 20 ரூபா மற்றும் 50 ரூபாய் சில்லறை நோட்டுகளும் போன 2020-21 கூட 100 ரூபா நோட்டுகளோட விகிதம் அதிகமாக கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல வெறும் 500 ரூபா 1000 ரூபா நோட்டுகள் தான் அதிகமாக பார்க்க முடியுது. இதனை தவிர்க்கிறதுக்காகவும் ஆல்ரெடி செப்டம்பர்லேயே ஒரு புதிய அறிவிப்பை அமலுக்கு கொண்டு வந்தாங்க. அதன் மூலமா இப்போ வருகின்ற மார்ச் 31 அனைத்து ஏடிஎம்கள்லையுமே கம்பல்சரி 90% 100 200 ரூபாய் நோட்டுகளும் கம்பல்சரி கிடைக்கணும் அப்படின்ற புதிய அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க. இனிமே வரக்கூடிய ஏடிஎம்ல நம்ம 50 ரூபா 10 ரூபா 20 ரூபா 100 ரூபா நோட்டுகளையும் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரையும் நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.